கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணணும். அடுத்து வந்து டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு. இதில் வந்து சர்வீஸ் டைப். இதில் வந்து சர்வீஸ் டைப்பில் வந்து டிராஃபிக் ஃபைன் அப்படின்னு சரி, அதாவது ஃபைன் சீட் நம்பர். அதாவது உங்களுக்கு டிராஃபிக் வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு துண்டு சீட் ஒன்று தடகொள்ளண்டு, அந்த தடகொள்ளோட நம்பர் இதில். அடுத்து வந்து ஓகே, இந்த டிராஃபிக் ஃபைன் வந்து ஆன்லைனில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது, அதாவது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே நம்ம லைசன்ஸை வந்து டிராஃபிக் போலீஸ்லேருந்து எப்படி வந்து பெற்றுக்கொள்ளணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ நான் வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே வந்து டிராஃபிக்கோட நம்ம லைசன்ஸை வந்து எப்படி வந்து பெற்றுக்கொள்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னே வந்து சிஸ்டம் என்னது, நம்ம இப்போ ஒரு டிராஃபிக்கில் பிடிப்பட்டால் அவங்க ஒரு தடகொலை வந்து கொடுப்பாங்க. அந்த தடகொலை எடுத்து போயிட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவனுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதாவது நம்ம என்ன குற்றம் செய்தோம்னு எல்லாமே இருக்கும், அதில் மார்க் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் உண்டு எல்லாமே கொடுப்பாங்க. அதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து காசு கட்டணும். அந்த அமௌண்ட்டை காசு கட்டினதுக்கு பிறகு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஒரு ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. எந்த போலீஸில் உள்ள டிராஃபிக் வந்து நமக்கு வந்து ஃபைன் போட்டாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நம்மளோட வந்து அந்த ரிசிப்டை கொண்டு கொடுத்து அதுக்கு பிறகு தான் நம்ம லைசன்ஸை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் காலங்காலமாக இருந்து வர இலங்கையினுடைய டிராஃபிக் ஃபைன் சிஸ்டம் முறை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறையை வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் சிஸ்டத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட வந்து கவர்மெண்ட் பே, அதாவது இந்த கவர்மெண்ட் பே மூலம் நம்ம டிராஃபிக் ஃபைனை வந்து கட்டி அந்த ஸ்பாட்லேயே வந்து நம்ம லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இதனால் வந்து நமக்கு நேரம் காலம் எல்லாமே மிச்சப்படுது. இப்போ தூரடங்கள்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் பிடிச்சி அதுக்காக வெயிட் பண்ணி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வெயிட் பண்ணி லைசன்ஸ் எடுத்து போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் பே சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னுமே வரல. குறிப்பாக வந்து கொழும்பு, குருநாகல், அங்காள சைடில் போன்ற மாவட்டங்கள் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தோ மட்டக்களப்பில் இருந்தோ அங்கால வந்து நீங்கள் வாகனத்தில் போகிறப்ப ஏதாச்சும் உங்களுக்கு டிராஃபிக் எதுவும் பிடிச்சா, டிராஃபிக் வந்து உங்களை பிடிச்சா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து போகிறதெல்லாம் சரியான செலவு. ஓகே, அந்த ஸ்பாட்லேயே வச்சு நம்ம வந்து பே பண்ணி நம்ம லைசன்ஸை எப்படி பெற்றுக்கொள்ளணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பர்சனலாக நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் பிஓசியாக இருக்கட்டும், பீப்புள்ஸ் பேங்காக இருக்கட்டும், சம்பத் பேங்காக இருக்கட்டும், கொமர்ஷியலாக இருக்கட்டும், என்எஸ்பியாக இருக்கட்டும், செலானா இருக்கட்டும், பிஎஃப்சிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க வந்து பிஓசி பேங்கை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிஓசி பேங்கில் உள்ள ஆப், அந்த பிஓசியில் வந்து 2 ஆப் இருக்குது. ஸ்மார்ட் பே ஒன்று இருக்குது, பிஓசி ஃப்ளாக்ஸ் இருக்குது. அதாவது இப்போ வந்து புதுசாக வந்து அறிமுகமான ஆப் தான் இந்த பிஓசி ஃப்ளாக்ஸ். ஸோ பொதுவாக வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிஓசி அக்கௌண்ட் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த பிஓசி ஆப் மூலம், அதாவது பிஓசி ஃப்ளாக்ஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணி நம்மளோட லைசன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளணும் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப் இருக்குது. நீங்கள் வந்து பேங்க் ஆப் மூலமும் வந்து இந்த டிராஃபிக் ஃபைனை வந்து